Hello friends, welcome to our channel. இன்னைக்கு Choco Truffle cake தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இன்னைக்கு என் வைஃப்க்கு பர்த்டே, சோ அவங்களுக்காக சாக்லேட் truffle cake செஞ்சு கட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 எக் உடைச்சிட்டு அதுல 100 கிராம் sugar கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இது கேக்கான மிக்சிங். truffle வந்து அப்புறமா ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி திக்கா இருக்கிற வரைக்கும் பீட் பண்ணணும். அப்புறம் ஒரு பவுலில் 100 கிராம் மைதா, 20 கிராம் கொக்கோ பவுடர், 5 கிராம் பேக்கிங் பவுடர், அப்புறம் 5 கிராம் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சு வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக் மிக்சிங்கில் ஹேண்ட் விஸ்க் வச்சு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் பாயில்டு மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இந்த மைதா மிக்ஸ் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்மூத்னஸ் நல்லா கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு கேக் ட்ரேயில் பட்டர்லாம் சைடில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு இந்த மிக்சிங் அதில் போட்டுக்கலாம். அப்புறம் லைட்டாக இந்த மாதிரி தட்டுங்க, ஏன்னா அந்த ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் ஆகிடும். அப்புறம் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 20 to 30 மினிட்ஸ் கழிச்சு சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாக்லேட் ட்ரஃபிள் ரெடி பண்ணிக்கலாம். 200 கிராம் சாக்லேட்டுக்கு 100 கிராம் விப் க்ரீம் ஆட் பண்ணி இந்த மாதிரி டபுள் பாயிலிங் பண்ணி எடுத்துக்கணும். சாக்லேட் வந்து நான் டார்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். சாக்லேட் ட்ரஃபிள் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்புறம் கேக் ஃபில்லிங்க்கு ஒரு 300 கிராம் விப்பிங் க்ரீமை நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் சாக்லேட் ட்ரஃபிள் ஆட் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மைல்ட் சாக்லேட் கலர் கிடைக்கும். இப்போ ட்ரஃபிள் கேக் ரெடி பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேக் மேலே இருக்கிறது லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 லேயரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பை இதில் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் ட்ரஃபிளை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு 2வது ஸ்பாஞ்சை இதில் மேலே வச்சுட்டு மறுபடியும் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு சாக்லேட் ஃபில்லிங்கை மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்சை மேலே வச்சுட்டு ட்ரிஃபிள் மேலே சைடில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ரஃப்பாக அப்ளை பண்ணுறோம். க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரிஃபிள் பண்ணணும். இப்போ கேக் ஃபுல்லாக க்ரீம் பண்ணிக்கலாம். க்ரீம் ஃபுல்லாக அடிச்சாச்சு. இப்போ ட்ரிஃபிளை மேலே ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது கேக் ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். இந்த கேக் சைட்ஸ்லாம் சாக்லேட் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பைப்பிங் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிஞ்சிச்சு. மேலே கார்னிஷ் பண்ண வேண்டியது தான்.
appetite. Don't leave me. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.